நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா இருக்கிற ஒரு லைஃபை நீ நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு. Something in my eyes, I cannot see your lights. You think that I'm surprised. Fall back into your guys, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேபில் தான் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒன் நைட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 8 o'clock செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாஸ்கோ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு. மாஸ்கோ ரீச் ஆகிட்டேன். காலையில் ஒரு 5 o'clock ரீச் ஆகிட்டேன் கைஸ். 5 o'clockலேருந்து ஒரு 7 o'clock வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருந்தேன். அப்புறம் சரியான மழை, அதனால் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருந்தேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை லைட்டாக தணிஞ்சோன்னே டாக்ஸி புக் பண்ணி ஹோட்டலுக்கு போயிட்டுக்கிறேன். ஹோட்டலில் தான் சுஹேப் இருக்கான். for something more, you gave me so much less. I wonder why. நான் சொன்னால கைஸ் சரியான டிராஃபிக்காக இருக்கும்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும். பொறுமையாக தான் மூவ் ஆகும். ஏன்னா ரொம்ப பெரிய சிட்டி கைஸ். ரஷ்யாவோட கேபிட்டல் இல்லை மாஸ்கோ, அதனால் ரொம்ப பெரிய சிட்டி, ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி இங்கே லிவிங் எக்ஸ்பென்சஸும் ரொம்ப அதிகம். நம்ம நினைக்கிறத விட லிவிங் எக்ஸ்பென்சஸும் அதிகம். அதே மாதிரி இங்கே மக்களுக்கு ஆவரேஜ் சேலரியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் யாஷ்கரோலாவிலே ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 40K to 60K ஆவரேஜ் சேலரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆவரேஜ் சேலரியே. இங்கேனா வேலை கிடச்சேன்னா மஸ்தாக தாங்க வச்சுருக்கோம். ஆனால் அதே மாதிரி சம்பளம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் இங்கேயும் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இங்கே நான் டாக்ஸிக்கே பாருங்கள், வெறும் 4 கிலோமீட்டருக்கு 700 ரூபிள்ஸ் பே பண்ணி போகிறேன். வெறும் 4 கிலோமீட்டர் கைஸ், வெறும் 4 கிலோமீட்டருக்கு 700 ரூபிள்ஸ். தட்ஸ் வாட் த லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஜஸ்ட் டாக்ஸிக்கு. அந்த ஹோட்டலு ஐயோ, திஸ் இஸ் பீட்டா அண்ட் திஸ் இஸ் காமான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஆல்ஃபா இருக்குது. திஸ் இஸ் காமா கைஸ். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா காமா, அது வந்து பீட்டா கைஸ். அங்கே பாருங்கள், ட்ரெயின் போகுது, கார் போகுது, எல்லாமே போகுது. எல்லாம் நம்ம கீழே தான் இருக்குது. கடைசியாக ஹோட்டலுக்குள்ளே இருக்காங்க. என்னால் விளாக் பண்ண முடியல, ஏன்னா லக்கேஜை 2 சூட் கேஸ் இருக்குது. ஒரு சூட் கேஸில் பார்த்தீங்கன்னா 30 kgs இருக்குது, இன்னொரு சூட் கேஸில் 7 kgs தான் இருக்குது. அது இல்லாமல் ஜர்க்கின்னு அது இதுன்னு எக்ஸ்ட்ரா கையில் பேக் பிடிச்சிட்டு வந்ததுனால என்னால் சரியாக விளாக் பண்ண முடியல. கார்லேருந்து இறங்கினதும் சரியான மழை கைஸ். இன்னொரு பக்கம் சரியான காற்று, சரியான விண்டு, எதுவுமே இழுத்துக்கிட்டே வர முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து கொஞ்சம் ஹால்ட் பண்ணிவிட்டு அப்புறம் விளாக் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இப்போ இல்லை, மழை குறையிட்டோம். இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். கீழேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 18th floor. 18th floorல ரூம் எடுத்துருக்கோம். ரூமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபிள்ஸ், 3000 ரூபா. நம்ம ஒரு காசுக்கு இப்போ அரவுண்டு 2800 சம்திங் வரும் ரூமோட காஸ்ட்டு கைஸ்.
இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் கைஸ். ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா காமா. இங்கே மொத்தம் 3 ஹோட்டல் இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா, காமா. இந்த 3 ஹோட்டலில் நம்ம காமாவில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா 5 ஸ்டார்னு நினைக்கிறேன், பீட்டா எப்படின்னு தெரில. இந்த காமா வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ஹோட்டல். நம்ம 4 ஸ்டார் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா 1807. இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸு. எடுத்தோன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் பாத்திங் டப் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்துருவோம். இந்த பக்கம் கொஞ்சம் ஷெல்ஃபு, அப்புறம் வார்ட்ரோபு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த இடத்துல 2 பெட் இருக்குது கைஸ். ஒன்று எனக்கு, இன்னொன்று வந்து சுஹேபுக்கு, நம்ம ஃப்ரெண்டுக்கு. நம்ம ஃப்ரெண்டை வந்து அப்புறம் காமிக்கிறேன். அவர் வந்து மேலே இன்னொரு ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். அதனால் அவர் மேலே போயிருக்காரு. அவ்வளோங்க. டேபிள் நார்மலாக இருக்க வேண்டியது எல்லாமே இருக்குது. ஒரு டிவி இருக்குது, கண்ணாடி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது போதும். ஆனால் இங்கேருந்து வியூ சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. இந்த கேமராவில், ஏன்னா கோப்ரோவில் வந்து ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஃபோனில் எடுத்து காமிக்கிறேன். இங்கேருந்து லாங் வியூ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி லாங் வியூ ஃபுல்லாக காமிக்கிறேன். அண்ட் எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதான் போதுக்கு பாருங்கள், ட்ரெயின் தெரியுதா? இட்ஸ் மூவிங். டடா 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 டடா.